Hello students, welcome ELGA 14 online class. What we learned in previous class? Yes, journey towards change. Journey towards change. And the lesson da last class la pathom, right? Okay. In today's class, we have to fill our worksheet, okay? All of you take your workbook and take WS9, okay? All of you take your workbook with pencil or pen, okay? Okay, first one, read the story and answer the following questions in your notebook, okay? Answer the following questions in one sentence. What did Shahin see at the signal? What did Shahin see at the signal? Okay. ஷாகின் அந்த வந்து சிக்னலில் என்ன பார்த்தாங்க? ஸ்டோரி ரிமெம்பர் பண்ணுங்க. எஸ், ஷாஹின் saw some kids knocking on the taxi window asking for money. Okay, next one. Which new movement did Shahin start? Which new movement did Shahin start? Shahin started a movement called Teach for India. Teach for India. Okay. And B1. What is the main idea of the story? Tick the suitable option. This story is about a young girl who loves learning. Second one, this story is about children living in slums. This story is about a woman who helped many children get proper education. Which one is correct? Yes, last one is correct. Okay, next. C1, write the supporting details for the main idea that you have selected. Okay, main idea அந்த ஸ்டோரியோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் மேலே எழுதியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகே, the first point is Shahin felt bad about children on the roads. Okay, and second, she believes that every children deserves an excellent education. Every children deserve an excellent education. Okay, ஷாஹின் வந்து என்ன நினச்சாங்க, அந்த ரோட் சைடு இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்காக அவங்க வந்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க. தென் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தே டிசர்வ், அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, அதை அடையணும் அப்படிங்கிற உரிமை இருக்குது. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் D1, answer the following questions in 2 to 3 sentences. Okay, first one, what was the problem that Shahin wanted to solve? Okay, ஷாஹின் வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினச்சாங்க? The answer is poor children were not able to get good education. Shahin wanted to help them. ஓகே, அவங்க எல்லாருக்கும் குட் எஜுகேஷன் கிடைக்கணும்னு நினச்சாங்க. அண்ட் தென் ஷீ வாண்டட் டு ஹெல்ப் தெம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க. ஓகே, அண்ட் செகண்ட் கொஷின், ஹவு டிட் ஷீ சால்வ் திஸ் ப்ராப்ளம், அவங்க வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணாங்க? ஓகே, ஷீ சால்வ்ட் திஸ் ப்ராப்ளம் பை டீச்சிங் இன் ஸ்லம்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் அகென்ஷா ஃபவுண்டேஷன். ஓகே, அவங்க அந்த ஸ்லம் பீப்புள்ஸ்க்கு வந்து டீச்சிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. தென்
அக்கென்ஷா அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் ஃபைனலாக டீச் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அகாடமி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. அண்ட் E1 she requested young college students to join her and teach these kids for free. Write a new sentence using the underline word. ஓகே. இப்போது இந்த requested அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சென்டென்ஸ் எழுதுறீங்க. ஓகே. அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க என்ன அப்படின்னா, யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வித்தவுட் சேலரி இல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. நீங்கள் வந்து ரிக்வெஸ்டட் அப்படிங்கிற அந்த வேர்ட் போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஓகே. ஐ ரிக்வெஸ்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஹெல்ப் மீ இன் கிளீனிங் மை ரூம். ஓகே. தென் லாஸ்ட் ஒன், ஆஃப்டர் several requests Salman started studying again. What do you think is the meaning of the underline word? Okay, several அப்படிங்கிற அந்த வேர்ட்கான எக்ஸாக்ட் மீனிங் என்ன? ஓகே. I think the meaning of the word several is many. ஓகே. several அப்படிங்கிறதுக்கு க்ளோஸ் மீனிங் என்ன அப்படின்னா many. ஓகே. ஓகே. And next, take WS 10. Take WS 10. Okay. Vocabulary words. Vocabulary words. Read each sentence and tick the correct option. Which of the following is an example of dignity? Okay. Dignity அப்படிங்கிற வேர்ட்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Which of the following is an example of dignity? Okay. One feels alone because one has no friends. Okay. And second one has made too stupid by others. And last one, respect is given to everyone irrespective of the work that they do. Okay. Dignity அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா last one. Okay. Respect is given to everyone irrespective of the work that they do. Okay. B1, which of the following is an example of equity? Okay. equity க்கு example sentence என்ன அப்படி பார்க்கலாம். Okay. First one the boys will play football. Second one, both boys and girls will play football. And third one, only the rich students will study in this class. Okay. equity அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் சென்டென்ஸ் என்னென்னா both boys and girls will play football. ஓகே. equity அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஃபார் men and women. இல்லை எல்லாருக்கும் ஓகே பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாரையும் சேமாக நடத்துறது தான் ஈக்விட்டி. ஓகே. both boys and girls will play football. Okay. It is equity. And second one, read the sentences and tick the correct meaning of the underlined word. Okay. Her speech was full of dignity for all the members of her community. Okay. dignity அப்படிங்கிறதுக்கு exact meaning என்ன அப்படின்னா respect. Okay. And B1, the principal must try to maintain equity among all the children in school. Okay. ஈக்விட்டிக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஃபேர்னஸ். ஓகே. ஃபேர்னஸ். ஓகே. அண்ட் லாஸ்ட், take page number 11, WS 11. Okay. Vocabulary words. Read the sentences and write the answers in the blanks given. Okay. Example, I respect all my neighbors in my building. Is this an example of dignity? Okay.
Answer is yes. Respecting all neighbors is an example of dignity. Okay, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்னிட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். இப்போது மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? ஐ ரெஸ்பெக்ட் all my neighbors in my building. Okay, answer is yes. Answer yes ஆ இல்லை நோவா, and with comma. Okay, comma அதுதான் important. Okay, A1 is a sports teacher helped each student as per their need. This is this an example of equity? ஓகே, ஸ்போர்ட்ஸ் டீச்சர் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அது ஈக்விட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், எல்லாருக்கும் யாருக்கும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாருக்கும் சேமாக சொல்லி கொடுக்குறாங்களே, ஸோ அது ஈக்விட்டி தான். ஓகே, எஸ், ஹெல்பிங் ஈச் சில்ட்ரன் ஹேஸ் per their need is an example of equity. Yes. And second one, Nikhil lost his eraser and started calling his friend a thief. Is this an example of dignity? Nikhil lost his eraser and started calling his friend a thief. Okay, நிக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எரேசரை தொலைச்சிடுறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு பார்த்து இவன் தான் தீஃப், இவங்க தான் திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் டிக்னிட்டி. ஓகே, அது வந்து அது மரியாதையாக இருக்காது. அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாமல் நம்ம அவங்க மேலே சொல்லக்கூடாது இல்லை. ஸோ நோ காலிங் another person thief without any proof is not an example of dignity. ஓகே, proof எதுவுமே இல்லாமல் அவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுறது it is not dignity. ஓகே, and C1, in your class each student is given some difficult questions based on their learning ability. Is this an example of equity? Okay, in our class each student is given some difficult question based on their learning ability. It is an எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, ஒரு கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு டீச் பண்ண லெசன்ஸ்லேருந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கிறது அவங்களோட எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது கரெக்ட் தான். ஓகே, அவங்களோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கொடுக்கறது கரெக்ட் தான். எஸ், கிவன் கொஷின்ஸ் டு சில்ட்ரன் பேஸ்டு ஆன் தேர் லேர்னிங் லெவல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, and D1, my mother gave my brother Rohit and me equal work in the house. Is this an example of equity? ரோஹித்துக்கு ரோஹித்தோட பிரதர் ஆர் சிஸ்டர், ஓகே, அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ அது ஈக்விட்டியா ஈக்விட்டி இல்லையா? எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து ஈக்விட்டி தான். ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்காங்க, பார்ஷியாலிட்டி இங்கே இல்லை. ஓகே, ஈக்குவல். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் எஸ், கிவிங் ஈக்குவல் ஒர்க் டு போத் த சில்ட்ரன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, இது ரெண்டும் ஈக்விட்டி தான். ஓகே, செகண்ட் ஒன், complete the sentences given below using the words from the boxes. Equity, dignity. Okay, she deserved to be treated with dash, but her friend disrespected her. Okay, dignity. And B1, Abhinav fell on the ground and Tara laughed at him. She did not show towards him. Dignity. Okay, and C1, we must follow the principle of equity in order to give a
fair change to everyone. Okay, last one, all work that people in our community do deserve dignity. Okay, okay students, all of you write it in your workbook. Okay, after seeing this video you have to fill in your workbook. Okay, okay ma, hope you understand how to fill this blanks. Okay, thank you, see you in next class.